ദൈവത്തിന്റെ സുവിശേഷ വചനവുമായിട്ട് നമ്മുടെ മതിയിൽ കടന്നു വരുന്നതാണ്. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவார். ஷாலோம் தூத்தூர் சபையினுடைய சார்பாக நாங்கள் பெண்கள் ஊழியத்தின் சார்பாக இந்த வினோபா காலனியில் வந்து கர்த்தருடைய சுவிசேஷமாய் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு தந்த மகாபெரிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். மதுபானத்திற்கும் போதை பொருட்களுக்கும் எதிராக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த தெரிந்து கொண்டு உங்கள் மத்தியில் எங்களை கூட்டி வருத்தின உடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் பாதத்திலே நேரம் இருந்து கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாய் அவரை பாடி தூக்கும்படியாய் கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்கள் மத்தியிலே அடிமைக்கும் நிற்க கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியக்கார தாசர் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். அதுபோல இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா வினோபா காலனியில் உள்ள எல்லா குடும்பங்களையும், அதுபோல வீட்டுக்குள் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தகப்பனே, உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் விடுதலைக்காய் எங்களை என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தில் அனுப்பினீர் ஆண்டவரே, சித்தம் இந்த இடத்திலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியாளின் உள்ளங்களை திறந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஹிருதயங்களும் திறக்கப்படும் உள்ளங்கள் திறக்கப்படுவதாக தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க நாமத்தில் கேட்கிற எல்லா காரியங்களை எங்களுக்கு செய்து நம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக தகப்பனே ஸ்தோத்திரம். பிரியமானே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சொல்லப்பட்டபடி வார்த்தையின்படியாய் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் எல்லா ஆழங்களையும் அறிகிற கர்த்தர் ஒவ்வொரு ஹிருதயங்களோடு கர்த்தர் வசனத்தின் வாசல்களை எங்களுக்கு திறந்து தாரும். அடிமையை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நெருக்கமான காலங்கள், வேதனையான காலங்கள், பலவித காலங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுபோல உலகத்திலும் சிருஷ்டிப்பின் காலங்கள் இருக்கிறது. அதுபோல வேதனையின் காலங்கள் இருக்கிற ஓரோ காலத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு விதங்களிலே நம்ம நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இங்க இந்த வேத புத்தகத்திலே நம்ம அந்த வசனத்திலே பார்க்கும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலே உங்கள் வேதனையின் நேரத்துல, உங்க கஷ்டத்தின் நேரத்துல, வியாதியின் படுக்கைகளில, பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு செவிசாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். மனிதனிடத்தில் போய் நம்முடைய காரியங்களை சொல்லும் போது அவர்கள் கேட்டுக்கொண்டு மற்றவர்களிடம் அதை சொல்லிக் கொண்டு தூற்றி திரிவார்கள். ஆனால் இந்த இயேசு சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி, நான் இந்த இடத்திலே விடுவிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன். 3 விதமான ஜனங்களை குறித்து நம்ம இந்த இடத்திலே பார்க்க போகிறோம். முதலாவதாக கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு கட்டப்பட்ட சூழ்நிலையிலே வெளியிலே வர முடியாதபடி கடன் பாரத்தினால கட்டப்பட்டு, வியாதியினால கட்டப்பட்டு, சோதனையினால கட்டப்பட்டு, பிள்ளைகளுடைய பலவித காரியங்களினால் கட்டப்பட்டு, அதுபோல எதிர்காலத்தை குறித்ததான பயத்தினால் கட்டப்பட்டு, என்ன செய்வோம் என்று அறியாதபடி தவித்து நிற்கிறதான ஒவ்வொரு மக்களை விடுதலையாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார். கட்டப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
சங்கீதம் 146:7 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று. உங்களுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கும் போது நம்மளால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அது போன்ற அனுபவங்களும் இருக்கிற, இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு குடித்து வெறித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். உங்கள் இருதயத்தை அவருக்கு நீங்கள் திறந்து கொடுப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்க நீர் மாத்திரம்தான் உண்டு என்று நீங்க சொல்லும் போது கர்த்தர் இந்த வேளையிலே உங்க சத்தத்தை கேட்டு உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை விடுதலை பண்ணவர் போதுமானவராயிருக்கிறார். நம் வேத புத்தகத்திலே வாசிக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்டதான 3 வாலிபர்கள் நாங்கள் தேவனை தவிர வேறு விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டோம் என்று சொன்ன போது கோபம் கொண்டதான் அந்த அரசன் அவர் 3 வாலிபர்களையும் கட்டி 7 மடங்கு அக்கினி சூளையை அதிகமாக்கி கொண்டு அதிலே கொண்டு போட்டார்கள். ஆனால் அந்த சூளைக்குள் இருந்ததான அந்த 3 வாலிபர்களும் பயந்து ஓடாதபடிக்கு அதற்குள் இருந்து தேவனை மகிமைப்படுத்தின போது அவர்கள் கட்டப்பட்ட அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு அவர்கள் மத்தியிலே தேவனும் கூட இருந்தவர்கள் நடனமாடுகிறதை ராஜா பார்த்து அவர்களை கூட வெளியிலே கொண்டு வந்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தொழுது கொள்ளுகிற தேவன் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அந்த தேசத்திலே கட்டளையை புறப்பட பண்ணினார். அதுபோல இந்த நாளிலே நம் இயேசுவை உண்மையாக யார் யார் உங்க கட்டப்பட்ட சூழ்நிலையிலே கூப்பிடும் போது உங்களை விடுவிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 60:1 வசனத்திலே சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று பார்க்கிறோம். சிறை என்று சொன்னால் என்ன? நம்ம ஜெயிலில் அடைக்கப்படும் போது எந்த ஒரு காரியத்திற்கு நமக்கு வெளியில வர முடியாது. மற்ற ஜனங்கள் கூடுகிற இடங்களிலே போகக்கூடாத ரீதியில பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் பாரங்களும், வெளியிலே போனா ஏதாவது அவங்க சொல்வாங்களோ என்று பயந்து கொண்டு வீட்டுக்குள் சிறைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களையும் இயேசு அழைக்கிறார். உங்களை விடுவிக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். நாட்களே குடியினால வெறியினால ஹalleluya கட்டப்பட்டிருக்கிறதான ஹalleluya சிறைப்பட்டு போன எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களையும் கர்த்தர் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது, அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அடிமை என்று சொல்லும் போது பாவம் செய்கிறவனவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து நம்மளால விடுபட முடியாதபடிக்கு நம்ம காணப்படுகிற நம்ம சூழ்நிலை ஒவ்வொன்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரோமர் 6:18 வசனத்திலே பாவத்தில் இருக்கிறதான நம்மை அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார். அதே போல கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் கழுகி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியே தான் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் திறந்து நமக்காக அவர் பாடுகளை பட்டார். இந்த நாளிலே பாவத்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து எல்லா குடி வெறியின் ஆவியிலிருந்து போதை வஸ்துக்கள் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கிறார். கடன் பாரங்களோடு ஹalleluya சொல்ல முடியாத தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போதுமான இருக்கிறார். 15 வசனத்தில் இருக்கிறது, இருக்கிற விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். அந்த தேவ பிள்ளை வெளியிலே என்ன கேட்டாலும் ஒரு போன் கால் வரும்போது அதை எடுக்க பயமா இருக்கிறது. யாராவது வந்து கதவை தட்டும் போது பயமா இருக்கிறது. இரவிலே தூங்கும் போது பயம், காலை விழிக்கும் போது பயம், என் மரண பயத்திலே இருக்கிறதான உங்களை விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கடந்து வந்து இயேசுவை குறித்து விடுதலையாக்குற ஒரு இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக எங்களை அனுப்பி இருக்கிறார். அந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நினைத்து வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இந்த நாளிலே அழைக்கிறார். ஆண்டவர் சொல்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். அதனால மனுஷர்களிடத்துல போய் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிறுத்திவிட்டு, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், என்னுடைய இருதயத்தை உமக்கு தருகிறேன் என்று நீ விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே அவருடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தருடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் இன்னும்
வெள்ளியோ எதுவும் தேவையில்லை. உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் அவர் கேட்கிறார். அதனால அன்புள்ள சகோதரரே சகோதரிகளே, உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வீட்டுக்குள் இருந்திருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இங்கே இருக்கிறார். அதனால உங்களுடைய இருதயத்தை திறந்து, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழங்களில் இருந்து கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால இந்த நாளிலே நீங்கள் கூப்பிடுகிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் நாளே உங்களுக்கு மறு உத்தரவருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவருக்கு உத்தரவு செய்வேன். நானே அவனோடு கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91:15 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். மனிதர்களை நோக்கி அல்ல, ஹல்லேலூயா, விக்கிரகங்களை நோக்கி அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இயேசுவை நோக்கி உன் உள்ளத்தின் ஆழங்களில் நீ கூப்பிடும் போது கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு தந்து மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால் இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய், என் குடும்பத்தை முழுவதுமாய் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்துக்குள் நீங்க வாங்க. இயேசுவே, என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் சென்று போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க. அதுபோல இந்த நாளிலே அவர் உங்கள் இருதயத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயா? இயேசுவே, என் உள்ளத்துக்குள் வாரும், எனக்குள் வாசம் செய்யும், என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு உமக்கு பின்னே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உங்களிடத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில்? கண்களை மூடி கர்த்தரிடத்தில் கொடுப்போம். எங்களை அன்பாக நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, நோக்கி நான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த நாட்களை பொறுப்படுத்து. ஆண்டவரே, இந்த வினோபா காலனியில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் இந்த நாளில் இருந்து கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா பிதாவே, ஜீவனுள்ள தேவனை ஒருவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த தேசத்தை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை நாங்கள் அவகாசமாய் பிரார்த்திக்கிறோம். எழுப்புதலுக்காய் இந்த தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்முடைய திருப்பாதப்படியிலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் ஒவ்வொருவரை கர்த்தர் நாட்கள் எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சிலுவைக்குள் மறைத்து கர்த்தர் இந்த நாட்களை வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓரோ வார்த்தைகளும் ஓரோ மக்களுக்கு விடுதலையாய் கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.